5 பைசாவில் தொடங்கி தற்போது வரை ஒரே ரூபாய்க்கு மட்டும் ஆப்பத்தை விற்பனை செய்யும் ராக்கம்மாள் பாட்டி குறித்த சுவாரஸ்ய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியில் 70 வயதான ராக்கம்மாள் பாட்டி வாழ்ந்து வருகிறார். பாட்டிக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். மேலும் பாட்டியின் தாயார் தொடங்கிய ஆப்பம் விற்கும் தொழிலை தொடர்ந்து ராக்கம்மாள் பாட்டியும் செய்து வருகிறார். சுமார் 50 வருடத்திற்கு மேலாக விறகடுப்பு மூலம் 5 பைசாவில் தொடங்கிய ருசியான ஆப்பம் 10 பைசா, 50 பைசா என படிப்படியாக உயர்ந்து இப்பொழுது 20 வருடமாக 1 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. விலைவாசி உயர்ந்து காணப்படும் இந்த காலகட்டத்தில் 1 ரூபாய்க்கு பாட்டி விற்கும் ஆப்பம் அப்பகுதியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆப்பம் 50 வருஷமா தொழுதாங்க. ஆப்பம்லாம் நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய ஆள் வரையும் காலை சாப்பாடு தான் நல்லா சாப்பிடுவாங்க. காலைல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைகள்லாம் வாங்கிட்டு போயிடுது. முதல்ல 50 பைசாவுக்கு 4 நாளுக்கு அரை நாளுக்கு போட்டாங்க. அப்புறம் 50 பைசாவுக்கு வந்துச்சு. அப்புறம் 1 ரூபாய்க்கு விற்றாங்க. அதனால மன நிம்மதி இருக்கு. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம ஆப்பஞ்சூட மாவு அரைக்க சாப்பிட பேசாம அவங்க நாட்டில் இருக்காங்க. யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம. எனக்கு இந்த தொழில் செய்யவில்லை என்றால் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிடும். இதன் வாயிலாக தனக்கு ஒரு நாள் வருவாய் 50 முதல் 100 ரூபாய் கிடைக்கும் எனவும் கூறுகிறார். தினசரி வேலை பார்த்தால்தான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதேபோல் இந்த 1 ரூபாய்க்கு ஆப்பம் சுட்டு விற்பனை செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ரிலாக்ஸும் கிடைப்பதாக கூறுகிறார் ராக்கம்மாள் பாட்டி. நான் 50 வருஷமா ஆப்பம் சுடுவேன். முதல்ல அரையணா, பிற 5 பைசா, பிற 10 பைசா, 10 பைசாவில் 50 பைசா, 50 பைசா முடிஞ்சதும் இப்போ ஒரு 20 வருஷமா 1 ரூபா. 50 பைசான்னு விற்கும் போது 4 நாள் விற்கும் போதெல்லாம் கற்பட்டி. அப்போ வேலை கொஞ்சம் விலை குறை. இப்போ மண்டபம் தான் போட்டு சுடுவேன். 20 வருஷமா எல்லா ஆளுகளும் வாங்கி போங்க. டெய்லி 50 ரூபா கிடைக்கும்னா எனக்கு என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆப்பஞ்சுட்டி எல்லாம் வார ஆள் போகிற ஆள் கொடுக்க வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், மேலுக்கு நல்லா இருக்கும். 1 ரூபாய்க்கு ருசியான ஆப்பத்தை விற்று ஊர் மக்களின் பசிபோக்கும் ராக்கம்மாள் பாட்டி அனைவரின் கண்களுக்கும் வாழும் அன்னபூரணியாக தான் தென்படுகிறார். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் சம்பத்துடன் சத்தியம் செய்திக்குழு.